அப்பாவுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டே ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. ஹெவியாக பெயின் இருந்தது. நாங்கள் அங்கே லோக்கல் டாக்டர் காமிச்சோம். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு தூங்கவே இல்லை. அப்புறம் ரொம்ப பெயின் அதிகமாக இருந்தது. பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். நாங்கள் யாரும் சொல்லி வரல, நாங்களாக தான் வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது காலையில் ஓப்பனில் இருந்து எந்த ஹாஸ்பிட்டலும் ஓப்பனில் இல்லைங்களா, இங்கே வந்து ஓப்பனில் இருந்துச்சு. சரி வந்து இங்கே பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஜெமினி லேபில் போய் ஸ்கேன் பண்ண சொல்லிட்டு சிறுகுடலும் பெருங்குடலுக்கும் நடுவில் லைட்டாக ஒரு தடிச்ச மாதிரி இருக்குது. அப்புறம் மீண்டும் வேணால் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம், ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக ஒரு மருந்து மாதிரி செலுத்தி அதை எடுத்து பார்க்கணும்னு சொன்னாங்க. மறுபடியும் அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு சார் வந்து எம்டி சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒட்டுக்குடல் மாதிரி இருக்குமா, அது ரொம்ப ஹெவியாக இருக்குது, அது ஓட்டாகி லீக் ஆகுது, அதனால் நீங்கள் உடனே எமர்ஜென்சியாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். பிஎஸ் ஹாஸ்பிட்டல் பண்ணி இங்கே கொண்டு வந்து ஐசியூ அட்டென்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப பெயின் அதிகமாக இருந்துச்சு. இப்போ நல்லா இருக்காரு. நமக்கு லோக்கலே இருக்குது. கோயம்புத்தூர் டாக்டர்லாம் இங்கே குடல் டாக்டர் கூட வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி செக் பண்ணார் அப்பாவை. பரவாயில்ல, எல்லாமே அங்கே இருக்கிறது நமக்கு இங்கே கிடைக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டாக்டர்ஸும் எனி டைம் இருந்துகிட்டே இருக்காங்க. ஒரு டாக்டர் இங்கே எமர்ஜென்சி வார்டில் ஒரு டாக்டர் இருந்துகிட்டே இருக்காங்க எனி டைம். ஈவினிங் ஒவ்வொரு நாளும் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டெஸ்ட் எடுக்கும்போதும் நம்மகிட்ட சொல்லிட்டு தான் எடுக்கிறாங்க. இப்படி இருக்குதும் நம்மகிட்ட சொல்லிடுறாங்க, என்னென்ன பிரச்சனை இருக்குது, இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எல்லாரும் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நமக்கு பயம் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஹாப்பி தான். நர்ஸுங்க எல்லாமே நல்லா பார்க்குறாங்க. எஸ்பெஷலி பாப்பா வந்து ஐஸ்வர்யா சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க எங்களை. அப்புறம் இவங்க வந்து கூடவே நல்லா பார்த்துக்கிறாங்க. எல்லா நர்ஸும் நல்லா பார்க்குறாங்க.